Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematicsலேருந்து Projectile Motion and Projectile in Horizontal Projection தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டைல்னால் என்னென்னு பார்த்துட்டு ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பால் கன்சிடர் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து அந்த பாலை நம்ம த்ரோ பண்ணுறோம் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகே, ஸோ இந்த பால் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பாத் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். இது ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஓ. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஓ. அண்ட் இந்த பாயிண்டில் வந்து பாலோட பொசிஷன் இந்த இடத்துல இருக்குது. திஸ் இஸ் பின்னு எடுத்துக்கலாம். இப்போது இதோட மோஷன், இதோட பாத் வந்து இந்த மாதிரி ஓபிஏ இப்படிங்கிறது தான் பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைலுக்கு. இப்போது இது மேலே என்ன ஆக்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒன்லி அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த பால் வந்து டவுன்வர்ட்ஸாக ஃபாலோ ஆகுது. ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டினால் இந்த பால் ட்ரைஸ் டு கோ லைக் திஸ். அதனால் ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும், அதே சமயம் the only thing that acts on it வந்து it is gravity. so acceleration due to gravity downwards-ஆக இந்த பாலை வந்து டவுன்வர்டாக புல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால it undergoes some vertical distance. ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட் யூங்கிறதுனால ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும், இந்த காம்பனண்ட் ஜி அப்படிங்கிறதுனால ஒரு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் இந்த ப்ரொஜெக்டைல் அண்டர்கோ பண்ணுது. ஸோ வாட் இஸ் ப்ரொஜெக்டைல்னா an object thrown in air with some initial velocity and it is going to move only under the action of gravity தான் ப்ரொஜெக்டைல். இது என்ன பாத் ஃபாலோ பண்ணுது? this OPA is the path of the projectile. இந்த path of the projectile தான் நம்ம trajectory அப்படிங்கிறோம். அந்த பாத்தை trajectory. இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இந்த horizontal distance traveled எவ்வளவு, இந்த vertical distance travel எவ்வளவு, இங்கேருந்து இங்கே ரீச் கிரவுண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு அந்த பால் எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன, இந்த மாதிரி நிறைய parameters நம்ம வந்து projectile motion நம்ம இந்த thence we are going to derive it. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல், டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல், என்னென்ன அசம்ஷன்ஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ப்ரொஜெக்டைல் பார்த்தாச்சு. ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன தெரியும், அந்த பாத் ஃபாலோவர்டு வந்து ட்ரெஜெக்டரி. இந்த ட்ரெஜெக்டரிக்கான ஈக்குவேஷன் அதையும் நம்ம இன்றைக்கி டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல். ஒரு மூவிங் ட்ரெயின் இருக்குது. இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி. இந்த ஒரு விண்டோலேருந்து நம்ம ஒரு பாலை த்ரோ பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோன்னா அதோட பாத் வந்து இந்த ப்ரொஜெக்டைல் பார்த்து அண்டர்கோ பண்ணும். அதே மாதிரி ஒரு ரைஃபிள்லேருந்து நம்ம புல்லட் வெளியே இருக்குது இல்லையா, ஸோ இந்த புல்லட்டோட பாத் ட்ரெஜெக்டரி எப்படி இருக்குன்னா இந்த ப்ரொஜெக்டைல் ட்ரெஜெக்டரியாக இருக்கும். அப்புறம் தென் எனி டைரக்ஷனில் ஒரு பால் நீங்கள் தூக்கி போட்டாலும் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனை அண்டர்கோ பண்ணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வந்து ஒரு பம்ப் மூலயமா we are just projecting water. ஓகே, இதுதான் இந்த ப்ரொஜெக்டைல். ஸோ இதோட மோஷன் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனாக இருக்குது. ஓகே, பேரபோலிக் பாத் வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் இட் அப். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த மாதிரி மோஷன் அண்டர்கோ பண்ணும் பொழுது அதோட வெலாசிட்டி என்ன மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து u. ஸோ அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன் இருக்கிறதுனால ux. ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். அதோட மோஷன் ஆஃப் த பால் ஆர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த தான் திஸ் ட்ரெஜெக்டரி தான் அதோட மோஷன். அண்ட் தென் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் அந்த பால் இருக்கும்போது இந்த மோஷன் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஒன்லி திங் இஸ் த கிராவிட்டி. ஒன்லி அண்டர் தி எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த மோஷன் வந்து அண்டர்கோ பண்ணும். இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும்போது அதோட வெலாசிட்டிக்கு ரெண்டு காம்பனண்ட். ஸோ இந்த இடத்துல இந்த பொசிஷன் பி இருக்கு இல்லையா, நான் இங்கே திரும்ப வரேன். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ அலாங் த ஹரிசாண்டல் டைரக்ஷன் அதுக்கு ஒரு வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கும். வெர்டிக்கல் டைரக்ஷனில் அதோட வெலாசிட்டி வந்து vyயாக இருக்கும். ஓகே, இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆர் this vx is uniform velocity. அப்போ velocity uniform வந்து acceleration என்னவாக இருக்கும், acceleration is 0 along the horizontal direction. whereas vy பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸில் என்ன ஆகுது, it is under the action of gravity. அதனால இந்த velocity வந்து யூனிஃபார்ம்லி சேஞ்சிங்காக இருக்கும். அப்போ இதோட acceleration என்னவாக இருக்கும், it is nothing but the acceleration due to gravity. so along the horizontal direction அதோட velocity is ux ஆர் விஎக்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கோ. யூஎக்ஸுங்கிறது இனிஷியல். ஸோ அதனால் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் பார்க்குறதுனால இட் இஸ் விஎக்ஸ்.
and vertical direction it is Vy, and acceleration is nothing but the acceleration due to gravity. So in the motion of the projectile நம்ம ரெண்டு separate and simultaneous occurring components of velocities நம்ம split பண்ணியாச்சு. அப்போது நம்ம இந்த மாதிரி ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் நம்ம அண்டர்கோ பண்ணும்பொழுது ரெண்டு காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனை தனியாக, வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷனை தனியாக நம்ம பண்ணிட்டு பண்ணோன்னா this projectile motion is very very easy while dealing with it. ஸோ ஹரிசாண்டலாக ஒரு பேராமீட்டர் இன்வால்வ் ஆகிறது எல்லாமே ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம். வெர்டிக்கலாக அண்டர்கோ பண்ணக்கூடிய மோஷன், அதோட வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் அது எல்லாமே தனியாக நம்ம செப்பரேட் பண்ணனால இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு டீல் வித் த ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகே, இப்போ 2 types ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது. ஒன்று வந்து ஹரிசாண்டல், இன்னொன்று ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். நம்ம இன்றைக்கி ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் பார்க்க போகிறதில்ல. ஒன்லி we are going to deal with ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மோஷன் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அண்டர்கோ பண்ணும்போது என்னென்ன அசம்ஷன்ஸ்? யூஸ்வலாக நம்ம ஏரில் த்ரோ பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன அசம்ஷன் பண்ண போகிறோம்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். நம்ம முன்னாடியே பார்த்தோம், when an ஆப்ஜெக்ட் ஒரு பாலும் ஒரு ஃபெதரும் நம்ம சைமல்டேனியஸாக ட்ராப் பண்ணுறோம், இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ். இன்னொரு அசம்ஷன் என்ன எடுத்துக்கிறோம், வேக்யூமில் வச்சு கலீலியோ பண்ணார். அப்போது இன் ஜென்ரல் கேஸ் வேக்யூமில் நம்ம பண்ணலைன்னா கூட ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லெக்டட் அப்படின்னு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது த இஃபெக்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். ஸோ ஏர்த்துக்குன்னு ஒரு ரொட்டேஷன் இருக்கும், அதோட வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டினால் வரக்கூடிய எஃபெக்டை வந்து நம்ம இக்னோர் பண்ணுறோம், நெக்லிஜிபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் த கர்வேச்சர் ஆஃப் த எர்த். இப்போ யூஸ்வலாக இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பாலை ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னா இட் இஸ் கோயிங் டு ஃபாலோ அ பாத் லைக் திஸ். இந்த இஃபெக்ட் ஆஃப் கர்வேச்சர்னால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம நெக்லிஜிபிள் நம்ம அப்படின்னு தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜி கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர், அதோட டைரக்ஷனும் எப்போதுமே டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு அசம்ஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் we are going to deal with the projectile motion. Okay, so first what we are going to see is projectile in horizontal projection. அப்படின்னா என்ன, ஒரு பால் ஒரு பர்டிகுலர் டவர்லேருந்தோ ஒரு ஹில்லுலேருந்தோ நம்ம ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணுறோம். அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது u. ஓகே, அலாங் த ஹரிசாண்டல் டைரக்ஷனால் திஸ் u வெக்டர் இஸ் நத்திங் பட் ux வெக்டர். ஓகே, இப்போது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்னால இந்த பால் இட் ட்ரைஸ் டு கோ லைக் திஸ். பட் இது மேல் இன்னொரு ஆக்ஷன் என்ன அண்டர்கோ பண்ணும், ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. அதாவது திஸ் மோஷன் ஆஃப் த பால் வில் பி ஒன்லி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டின்னு பார்த்தோம். தட் இஸ் தே மூவ் ஒன்லி அலாங் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டின்னு பார்த்தோம். அப்போது ஹரிசாண்டலாகவும் இட் ட்ரெண்ட்ஸ் டு ஃபாலோ அஸ் வெல் அஸ் கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இட் ட்ரைஸ் டு ஃபாலோ திஸ் ப்ரொஜெக்டைல் பாத். ஓகேவா, அப்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் இருக்கும், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ எதனால ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், நம்ம இனிஷியல் வெலாசிட்டி ஹரிசாண்டலாக நம்ம கொடுக்கறதுனால இட் ட்ரைஸ் டு கோ லைக் திஸ் அஸ் வெல் அஸ் ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் ஆகிறதுனால it is going to move only under the action of gravity downwards. அதனால ஒரு vertical distance-உம் undergo பண்ணுது. ஓகேவா, ஸோ இதோட ப்ரொஜெக்டைல் என்ன, OPA. the path of the projectile is OPA, the trajectory is OPA. இதோட ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2-dimensional பிளேனில் நம்ம ரெண்டு விதமாக நம்ம என்ன அந்த மோஷனை செப்பரேட் பண்ணிக்குவோம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் மோஷன், இன்னொன்று வெர்டிக்கல் மோஷன். ரெண்டாக செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம டீல் பண்ணோன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன அசம்ஷன்ஸ் எடுத்துக்க போகிறோம், முன்னாடி பார்த்த மாதிரி u is equal to ux. ஓகே, அப்போ அலாங் த ஹரிசாண்டல் டைரக்ஷன் ax என்ன, முன்னாடி பார்த்த மாதிரி யூனிஃபார்ம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி. அப்போ ax வந்து 0. அப்போ uy என்னவா இருக்கும், தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷன் என்ன, இட் இஸ் ப்ரொஜெக்டட் ஹரிசாண்டலி அப்படிங்கிறதுனால uy வந்து 0. அப்போ ay என்ன இருக்கும், அலாங் த வெர்டிக்கல் டைரக்ஷன் a வந்து அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி மூவ் ஆகிறதுனால இந்த இடத்துல ay இஸ் சிம்பிளி g. ஓகே, அண்ட் தென் இங்கேருந்து ஃப்ரம் த பாயிண்ட் ஓ இட் ஹேஸ் டு ரீச் த கிரவுண்ட் a. இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது இட் இஸ் த t அப்படின்னு நோட் பண்ணோம். t is the time taken by the projectile from the point of projection
till it reaches the ground. Okay, these are the parameters. Okay, இப்போ இதை வச்சுட்டு நம்ம ரெண்டு motion along horizontal direction and motion along vertical direction ரெண்டா செப்பரேட் பண்ணிக்கோம். ஸோ motion along horizontal directionல u is equal to ux, a ux subscriptல போடுறோம், ax ன்னு ax is 0. இப்போ நம்ம distance travel by the projectile நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா என்ன? distance travel. So the distance travel by the projectile for the time t. Okay, s is equal to ut plus half at square. இந்த இடத்துல horizontal direction அப்படிங்கிறதுனால along x-axis தான் நம்ம வந்து இந்த மோஷனை நம்ம we are going to deal. அப்போ எஸ்ஸுக்குங்கிற இடத்துல we are going to see distance along x direction. ஏன்னா இதுக்கு vertical directionும் இருக்குது, horizontal directionல distance இருக்குனால sx, u வந்து ux, aங்கிறது ax. What is this sx? It is nothing but the distance x. அதாவது இந்த distance x இதனை நம்ம calculate பண்ண போகிறோம். x is equal to ux என்ன? It is simply u or ux எப்படி வேணால் போட்டுக்கோங்க, ux into t. ax வந்து 0 அப்படிங்கிறதுனால இந்த parameter ruled out ஆகிடும். So this is 0. So we get the the horizontal distance x is equal to ux into t. The time taken by the projectile to reach the ground, t is equal to x divided by ux. Okay, this is one relation. Okay, இப்போ motion along vertical direction. இப்போ இதில் வந்து initial velocity என்ன? uy is equal to 0 and ay என்ன? It is g. Okay, again distance equationல substitute பண்ண போகிறோம். s is equal to ut plus half at square. So எல்லாமே y component. Okay, அப்போ syங்கிறது என்னது? It is the vertical distance y, இந்த distance y. Okay, y is equal to u வந்து 0. So இந்த இது rolled out ஆகிடும், which is half g t square. So y is equal to half g t square. இப்போ இந்த tக்கு பதிலாக இந்த x by ux substitute பண்ணலாம். So we get y is equal to half g, tக்கு பதிலாக x divided by u subscript x the whole square. So இதை நம்ம வந்து just separate பண்ணிக்கலாம். 1 by 2 times g by ux square into x square. இந்த டேர்மை நம்ம தனியாக எடுத்துக்கலாம், இதை கான்ஸ்டன்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா g கான்ஸ்டன்ட்டு, நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு. ஸோ y is equal to kx square. ஓகே, ஸோ y is equal to kx square தான் ட்ரெஜெக்டரியோட ஈக்குவேஷன். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி. ஓகே, ஸோ இது என்ன ட்ரெஜெக்டரினா அதுக்கு ஒரு பாத் இருக்குன்னு பார்த்தோம்ல. திஸ் ஈக்குவேஷன் வந்து கிராஃபிக்கலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஸோ த பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலிக். ஓகே, புரியுதா? ஸோ நம்ம ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன் எழுதிட்டோம், அதுலேருந்து இந்த பாத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரபோலாவாக இருக்குது. ஸோ the path is parabolic. This is the equation of trajectory. ஓகே, இப்போ நம்ம வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபஸ்ட்டு என்னென்னு கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்னென்னா, இந்த ஆப்ஜெக்டை இந்த பர்டிகுலர் சர்டன் ஹைட் ஹெச்லேருந்து யூ ஆர் கோயிங் டு த்ரோ வித் த இனிஷியல் வெலாசிட்டி, தென் இட் இஸ் கோயிங் டு ரீச் த கிரவுண்ட். இப்போது இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்னென்னா, இந்த ப்ரொஜெக்டைல் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் டு கம்ப்ளீட் இட்ஸ் ட்ராஜெக்டரி, ஆர் the time taken by the projectile from the initial point to the point where it hits the ground. இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு என்ன டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகேவா? ஸோ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் t is equal to capital Tன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை வந்து ரெண்டு விதமாக பிடிச்சிக்கிறோம். ஒன்று மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன், இன்னொன்று மோஷன் அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷன். முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது எந்த மோஷனில் வரும்? தட் இஸ் மோஷன் அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷனில் வரும். ஏன்னா இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு அப்போ இந்த வெர்டிக்கல் டைரக்ஷனோட மோஷனில் உள்ள ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும்? ux இஸ் ஈக்குவல் டு uy இல்லையா? ஸோ uy இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா வெர்டிக்கல் டைரக்ஷனால். இந்த இடத்துல ay இஸ் ஈக்குவல் டு g. இப்போ இந்த வந்து எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடத்துல எஸ்ங்கிறது என்னது? திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் விச் இஸ் ஈக்குவல் டு h. yன்னு போட்டோம்ல, இப்போ hன்னு போடுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் அலாங் த வெர்டிக்கல் டைரக்ஷன் sy இஸ் ஈக்குவல் டு h. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? s is equal to ut plus half at square. இந்த இடத்துல
எல்லாமே y இல்லையா? ஸோ திஸ் இஸ் sy, uy, ay. ay is, sorry, இந்த uy 0 ஆகிடும். this syங்கிறது என்ன? simply h. so h is equal to half g capital T square. அப்போ இந்த டைம் ஆஃப் லைட்டோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்? t square is equal to 2 இந்த சைடு வந்துடும். so we get 2h divided by g. therefore t is equal to square root of 2h divided by g. so in the equation g constant, 2 constant, அப்போ t is proportional to square root of the height of the object, or that is height of the tower, sorry, okay, or the height from which it is thrown. இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டைம் ஆஃப் லைட் இருக்குது. அப்போ அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக, ஒரு லார்ஜர் ஹைட்லேருந்து நம்ம வந்து த்ரோ பண்ணும்போது the time taken by the projectile is also higher. ஒரு ஹைட்டு கம்மியாக இருந்தால் time of projectile also it is less. okay, இப்போது இந்த பேராமீட்டரில் இனிஷியல் வெலாசிட்டி இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ we can infer that t depends only upon the height of the tower and independent of the velocity parameter. so independent of ux, okay, or velocity ன்னு கூட சொல்லலாம். so it is independent of velocity. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் பாருங்கள், 2 பால் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பால் 1 அண்ட் திஸ் இஸ் பால் 2. இந்த பால் வந்து ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணுறோம், ஃப்ரீ ஃபால் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அலோன் டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல u வந்து 0 இன் திஸ் கேஸ், ஃபஸ்ட்டு கேஸுக்கு 0. வேறஸ் இந்த கேஸ் வந்து ஒரு ஹரிசான்டல் வெலாசிட்டியோட த்ரோ பண்ணுறோம், இட் இஸ் ux. ரெண்டும் சேம் ஹைட்டில் இருக்குது, த ஹைட் இஸ் சேம், the height is the same. இப்போது ரெண்டையுமே ஒரு சர்டன் ஹைட்லேருந்து சைமல்டேனியஸாக ட்ராப் பண்ணும்போது அது எடுத்துக்கக்கூடிய டைம் என்னவாக இருக்கும்? ஒன்றா இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமானா இட் இஸ் கோயிங் டு பி த சேம். ஸோ த டைம் டேக்கன் பை த பால் 1 and 2 இஸ் த சேம். ஸோ எதுலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணுறோம்? ஏன்னா திஸ் டைம் பீரியட் ஆஃப் லைட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த வெலாசிட்டி. ஸோ ஒன்றை ட்ராப் பண்ணுறோம், ஒன்றை வந்து வித் இனிஷியல் வெலாசிட்டி த்ரோ பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் சேம் ஹைட்லேருந்து நம்ம அட் த சேம் இன்ஸ்டன்ட் த்ரோ பண்ணும்போது ரெண்டும் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து சேம் தான் டு ரீச் த கிரவுண்ட். அதுதான் நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது நம்ம ஹரிசான்டல் ரேஞ்ச் கால்குலேட் பண்ண போகிறோம். ஹரிசான்டல் ரேஞ்ச் எதனால்? இந்த ஹரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டினால். இந்த ஹரிசான்டல் ரேஞ்சு தான் நம்ம ஆர்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல மோஷன் அலாங் ஹரிசான்டல் டைரக்ஷன் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஷன் அலாங் ஹரிசான்டல் டைரக்ஷன் என்னாகும்? u இஸ் ஈக்குவல் டு ux, ax வந்து 0, அதோட டிஸ்டன்ஸ் தான் என்ன இருக்குது? sxன்னு எடுத்தாலும் சரி, xன்னு எடுத்தாலும் சரி, இட் இஸ் r. திஸ் இஸ் த ஹரிசான்டல் ரேஞ்ச். அப்போ அந்த ஹரிசான்டல் ரேஞ்ச்னா என்னென்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் the foot of the tower and to the point where the ball hits the ground. அதாவது டவரோட அதோட பாதத்துலேருந்து, ஓகே, சிம்பிளி அதோட பாட்டம்லேருந்து எந்த இடத்துல பால் வந்து கிரவுண்டை ஹிட் ஆனதோ அதோட ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் தான் ஹரிசான்டல் ரேஞ்ச். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ut plus half at square. ஓகே, ut plus half at square. so horizontal direction la, sorry, half t square. so motion along horizontal direction alla this is sx, ux, ax. okay, அப்போ இந்த இடத்துல sxக்கு பதில் என்ன? r is equal to ax வந்து 0. அப்போ இந்த டேர்ம் அப்படி ரூட் அவுட் ஆகிடும். ஸோ r is equal to u, ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ux யூன்னு எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அண்ட் திஸ் டைம் பீரியட் ஆஃப் லைட்டுங்கிறது the time taken by the ball to hit the ground. அப்போ இந்த tங்கிறது என்னது? this is the time of light. so this is ut. இப்போ tக்கு பதிலாக நம்ம முன்னாடி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணோம்ல, t is equal to 2h by g ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், which is u into square root of 2h divided by g. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோன்னா, r வந்து ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் தி கிராவிட்டி, சாரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். இப்போ அடுத்தது நம்ம ஹரிசான்டல் ரேஞ்ச் என்னென்னு கண்டுபிடிச்சோம், the time of light
to hit the groundங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்தது at any instant of time இந்த motion of the ball வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் பொசிஷனில் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, தட் இஸ் motion of the ball ஓட trajectory வந்து இந்த path. Okay, this is the path of the projectile, this is the trajectory. எனக்கு இந்த பாயிண்டில் இந்த பால் இருக்கும் பொழுது அதோட வெலாசிட்டி வேணும். நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி அந்த பாலுக்கு 2 components of velocity, ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். நான் இங்கே வரையனேன். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பால் எனிவேர் அட் எனி இன்ஸ்டன்ட். ஓகே, திஸ் இஸ் Vx அண்ட் டவுன்வர்ட்ஸாக அதோட வெலாசிட்டி Vy இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன வெக்டர் குவான்டிட்டி என்ன? ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி V of t. ஓகே, இது வந்து along the horizontal direction மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து theta. ஸோ ரிசல்டன்ட் வெலாசிட்டியோட ஆங்கிள் வந்து இட் இஸ் பீட்டா வித் த horizontal direction. இப்போ எனக்கு V of t வேணும். ஸோ வாட் இஸ் திஸ் V of t? V of t is equal to 2 காம்பனண்ட் Vx I கேப்பாகவும் ப்ளஸ் Vy j கேப். நம்ம இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் முன்னாடியே, இந்த எல்லா மோஷனும் டவுன்வர்ட்ஸாக இருக்கு இல்லையா, அலாங் தி டவுன்வர்ட் எக்ஸ் டைரக்ஷனால் இந்த டைரக்ஷனை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதனால் இட் இஸ் ப்ளஸ் Vy j கேப். ஸோ திஸ் இஸ் ஆல் V வெக்டர். இப்போ Vxனா என்ன, Vyனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபார் தட் வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா. 2 டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன் அண்ட் மோஷன் அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே, ஸோ அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் t நம்ம வந்து பார்ட்டிகளோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அலாங் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் முன்னாடி பார்த்த மாதிரி Ux is equal to simply U. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு Ax வந்து 0வாக இருக்கும். அலாங் வெர்டிக்கல் ஆக்சிஸ் Uy வந்து 0 அண்ட் Ay இஸ் G. இப்போ நமக்கு வெலாசிட்டி தேவை. ஸோ we are going to use the formula V is equal to U plus At. So the velocity of the particle at any instant of time t வந்து V is equal to U plus At. இல்லை horizontal axis தானே, ஸோ Ux Ax. ஸோ Vx is equal to இதான் நமக்கு வேணும். Ux is simply U, Ax வந்து 0, ஸோ ruled out. ஸோ Vx is equal to simply U. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? V is equal to U plus At. It is Vy, Uy, Ay. So Vy is equal to Ay வந்து 0. So we get Gt. Okay. So Vy is equal to Gt. இப்போ resultant velocity equation substitute பண்ணலாம். So V of t is equal to Vx I capங்கிறது என்னது U I cap plus Vyங்கிறது என்னது Gt j cap. This is the equation we get. இப்போ நமக்கு tan beta வேணும். ஓகே, ஏன்னா இந்த beta that is the resultant velocity makes an angle beta along the horizontal axis. So tan beta is equal to opposite side by adjacent side. So this is Vx, இது வந்து Vy, இதோட resultant velocity is V of t, இது வந்து beta. ஓகே, ஸோ இப்போ நான் ட்ராப் பண்ணேன்னா இது என்ன ஆகிடும், இது வந்து Vx, இது வந்து Vy. ஸோ tan beta தானே, சாரி இங்கே tan beta கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் விச் இஸ் நத்திங் பட் Vy by Vx. ஸோ tan beta is equal to Vyங்கிறது என்னது, it is Gt divided by U is the equation. ஸோ இதுலேருந்து பீட்டா கண்டுபிடிக்கணும்னா tan inverse of Gt by U is the direction of the resultant velocity. ஓகே, இப்போ அடுத்தது ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் when it hits the ground பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து at any instant of time the resultant velocity பார்த்தோம். இப்போது வாட் இஸ் த ஸ்பீட் when it hits the ground, அந்த கிரவுண்டை டச் பண்ணும்போது the ப்ரொஜெக்டலோட ஸ்பீட் என்னவா இருக்குது. ஸோ அகெயின் we are going to use the formula V is equal to நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ Ui ப்ளஸ் Gt j cap பார்த்தோம்ல. இப்போ அந்த ஈக்குவேஷனில் நம்ம ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் சிம்ப்ளி இந்த மேக்னிடியூட் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். விச் இஸ் ஹியர் Vx ஸ்கொயர் ப்ளஸ் Vy ஸ்கொயர், இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Vx ஸ்கொயருங்கிறது என்ன, முன்னாடி பார்த்த மாதிரி Vx இஸ் ஈக்குவல் டு U அண்ட் Vyங்கிறது என்ன பார்த்தோம், இட் இஸ் சிம்ப்ளி Gtன்னு பார்த்தோமா. இந்த இடத்துல டீங்கிறது என்னது, the speed of the projectile when it hits the ground. அப்போனா டைம் ஆஃப் ஃப்ளைட் இன்வால்வ் ஆகணும். இந்த டீக்கு பதிலாக நம்ம என்ன இன்வால்வ் பண்ணலாம், G கேபிட்டல் T. கேபிட்டல் Tயோட ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி தெரியும்ல. ஸோ V is equal to
g into capital T is square root of 2h divided by g. So இந்த g நான் உள்ள கொண்டு போறேன். அப்ப என்ன வரும்? 2g square h by g square root. So gg gets cancelled, which is square root of 2gh. அப்போ எனக்கு velocity வேணும், the speed of the projectile when it hits the ground வேணும், which is square root of vx squareங்கிறது u square plus vy squareங்கிறது it is 2gh. And square root of 2gh the whole square is simply this. So this is the speed of the projectile when it hits the ground. So far நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு projectile, that is ஒரு object வந்து thrown in air with a horizontal velocity u. ஸோ இது வந்து அதோட path of the projectile வந்து இந்த parabolic-ஆ இருக்கும். Okay, at any instant of time வந்து t, this motion of the ball வந்து will be under the influence of gravity alone. Gravity மட்டும்தான் அது மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த horizontal componentனால it undergoes some horizontal range. ஸோ horizontal distance travel பண்ணுது. And then அதோட time of flight என்ன formula? T is equal to square root of 2h divided by g. And then அதோட horizontal range பார்த்தோம். R is equal to u capital T, which is u into square root of 2h divided by g. And at any instant of time, the velocity of the particle வந்து v is equal to vx I cap plus vy j cap. ஸோ vx and vy என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணால் அதோட மெக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது we get the speed of the particle. So these are the things we have assumed. நம்ம என்ன assumption பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். Air resistance neglected, and then வந்து velocity of the earth, அதோட rotation of the earthனால வரக்கூடிய effects வந்து neglected, g constant அப்படின்னு எடுத்துட்டோம். Downward acceleration, downward-ஆ தான் இதோட motion இருக்கிறதுனால this downward y direction is taken as positive. So இந்த basic assumptions வச்சுட்டு we have derived the equation. Next வீடியோவில் நம்ம angular projection பற்றி பார்க்கலாம். Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.